தென்னை விவசாயிகளுக்கு மேஜரான குழப்பமே ஃபெர்டிகேஷன் தான். என்ன ஃபெர்டிலைசர், எப்போ, எந்த அளவுல குடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். தென் ஹலோ, ஐ அம் அஸ்வந்த் ஃப்ரம் அழகுமலையாண்டவர் ஏஜென்சிஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். நாங்க விவசாயத்துக்கு தேவையான உரம், பூச்சி மருந்து, விதை, அப்புறம் சொட்டு நீர் பைப்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கம்பெனியில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பயிருக்குமே பிரைமரி நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்பிகே தான். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். நைட்ரஜன்ங்கிறது என்னன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, பாஸ்பரஸ்ங்கிறது பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, பொட்டாஷுங்கிறது கேன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து தென்னை மரத்துக்கு எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வந்து 560 கிராமு, பாஸ்பரஸ் 360 கிராமு, பொட்டாஸ் வந்து 1200 கிராமு கொடுக்க சொல்கிறாங்க. இது வந்து என்னென்ன ஃபெர்டிலைசரில் நம்மளுக்கு இனிஷியலாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூரியாவில் நைட்ரஜனுமே, சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பி இல்லை டிஏபியில் பாஸ்பரஸ் சத்தமே, பொட்டாஸில் வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் எம்ஓபியில் பொட்டாசியம் நம்மளுக்கு கிடைக்கிது. அது எந்த அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் மூலிமா இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவு இருக்குது. 560 கிராம் ஆஃப் நைட்ரஜன் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். 320 கிராம் P2O5ங்கிறது பாஸ்பரஸ், 1200 கிராம் K2Oங்கிறது பொட்டாஸ். இப்போ வந்து 1 கிலோங்கிறது 1000 கிராம் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதை வந்து 460 டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 கிலோ யூரியாவில் 46% நைட்ரஜன் இருக்கும், மீதி ஃபில்லர் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து 1 கிலோங்கிறது 1000 கிராமாவும் 460 கிராம் அதில் வந்து நைட்ரஜன் இருக்காது. டிவைட் பண்ணால் 2.8 கிடைக்கிது. நம்மளுக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து 560 கிராம் தேவைங்காட்டி அதை 560 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1220 கிராம், அதாவது 1.22 kg. அதே மாதிரி கால்குலேஷன் வந்து நம்ம வந்து சூப்பர் பாஸ்பேட்டுக்கும் போடலாம். சூப்பர் பாஸ்பேட்டில் வந்து 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டில் 160 கிராம் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து நமக்கு இருக்கும். அதனால வந்து 1 கிலோ 1000 டிவைடட் பை 160 போட்டோம்னா 6.25 வருது. நம்மளுக்கு வந்து 320 கிராம் ஆஃப் பாஸ்பரஸ் சத்து ஒரு மரத்துக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது கால்குலேஷன் 2 கிலோ வருது. அதே மாதிரி பொட்டாஷில் வந்து 1 கிலோ எம்ஓபியில் 600 கிராம் பொட்டாஸ் இருக்கும். அதே மாதிரி 1000 டிவைடட் பை 600 பண்ணும்போது 1.66 வருது. இன்ட்டு நம்மளுக்கு ஒரு மரத்துக்கு வந்து 1.200 கிராம் 1200 கிராம் பொட்டாஸ் தேவைப்படுது. அப்படி பண்ணும்போது 2 கிலோ கிடைக்கிது. இந்த அளவு ஃபெர்டிலைசரை நம்ம வந்து ஒரே டைம்லையும் கொடுக்கலாம், இல்லை பிரித்து 6 months ஒன்ஸு 2 பிட்டாகவும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரே டைம் கொடுக்கறத விட 2 டைமாக பிரித்து கொடுக்கறது தான் வந்து நமக்கு மரம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு தண்ணி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அதிகமாக நம்ம தண்ணி கொடுத்தா தான் செடி வந்து அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர்லையும் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசரில் கொடுக்கும்போது அது வந்து கரைஞ்சி மண்ணில் ஈஸியாக இறங்கிடும், மரம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். தென்னை மரம் எப்பவுமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு லேட் பண்ணும். மற்ற வெஜிடபிள் கிராப்ஸ்னால் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதோ, இல்லை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர், இல்லை மிக்சட் ஃபெர்டிலைசர், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கறது பெஸ்ட்டு. அதாவது வந்து வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர் கம்பேர் பண்ணும்போது வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து அதுக்குன்னு தனியாக ஃபெர்டிகேஷன் யூனிட்ஸ் வந்து செட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன அளவே வந்து வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர் எடுத்துகிட்டு அதை வந்து 365 days ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணி டெய்லியும் நம்ம கொடுக்குற தண்ணியில் அதை அந்த அளவு ஃபெர்டிகேஷன் யூனிட்டில் செட் பண்ணிட்டோம்னா அந்த அளவு தினம் போயிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர்லையும் அந்த பெட்டர் ஈல்டை அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அதுக்கான ஃபெர்டிலைசருக்கு வந்து ஃபெர்டிகேஷன் யூனிட்டோட செலவு ஜாஸ்தியாகும். அது பெரிய ஃபார்முக்கு செட் ஆகும், சின்ன ஃபார்முக்கு அது செட் ஆகாது. யூரியா, சூப்பர்பாஸ்பேட்டு, பொட்டாஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணி மரத்தை சுற்றி ரவுண்டில் 1.8 மீட்டர் வித், அதாவது வந்து மரத்துலேருந்து ஒரு 5 அடி தள்ளி ஒரு ரவுண்டாக வட்டைப்பாத்தி எடுத்துக்கங்க. அந்த வட்டைப்பாத்தியில் உரத்தை போட்டு மேலே மண்ணை போட்டு மூடி அதுக்கப்புறம் தண்ணியோட சொல்லுங்கள். மண்ணை போட்டு மூட்டாங்கன்னா வந்து இது ரசாயன உரம் காட்டி வேப்பர் ஆகிரும், அப்புறம் ஃபுல்லாமே மரத்துக்கு கிடைக்காது. இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் இதை தவிர வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரசாயன உரத்தை தவிர வேறு என்ன வழியில் நம்ம வந்து தென்னை மரத்துக்கு உரம் கொடுக்கலாம், அதாவது ஏக்கை ஆறு கல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது, அசோஸ்பைலம் பாஸ்போபாக்டீரியா, இதில் எப்படி நம்ம வந்து இதே அளவுக்கு ஈல்ட் அச்சீவ் பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்.